जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं மகாகணபதி துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 28ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரையிலான பொது ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசிக்கான ராசி பலன்கள். உங்கள் ராசியும் நட்சத்திரமும் ஒன்று சேரும்பொழுது வாழ்க்கையில் பல பலன்கள் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். குலதெய்வ வழிபாடு தவறாக போனால் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியுமா? தொழில் வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இவையெல்லாம் நட்சத்திரத்தின் தாக்கமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னென்ன பரிகாரங்கள், 12 ராசிக்கான பரிகாரங்கள் மற்றும் ஆலயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கை மாற்றும் வாரம் இது. உங்கள் ராசிக்கு என்ன விஷயம் காத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது 12 ராசிக்கான ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. போன வருஷத்தில் நடந்ததையும் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நடக்க போகிறதையும் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது. பொதுவாக மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் பல பலன்கள் இருக்குது, நிறையா பலன்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான சில பலன்கள்லாம் சொல்ல போகிறேன். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற இந்த பலன்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான். மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பொது பலன்களாக தான் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு இந்த பொது பலன்களே 100% எல்லாருக்குமே சரியாக இருக்கும், சில பேருக்கு அது மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நேரங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன பரிகாரங்கள் பண்ணணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, சகோதரன், சொத்து, குலதெய்வ சம்பந்தமான குலதெய்வம் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு தேவையான அந்த ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்த்து முழுமையாக சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதற்கு அடுத்ததாக நீங்கள் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றிக்கான வாரம் இது அப்படின்னே சொல்லலாம். பல வெற்றிகளை தரக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ராசிப்படி வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். கடகராசி நேயர்களை, உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பமும் சொத்தும் புதிய பரிமாணத்தை காணப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். புதிய பரிமாணத்தை காணப்போகிறது. மாதிரியான ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்கில் வெற்றி, சொத்து சான்று, திருமண யோகம் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நெஞ்சை நிமிர்க்கும் நிமிடங்கள் காத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு யோகமாக இருக்கும். ஒரு எதையுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிந்தித்து செயல்படுவீங்க, கரெக்டாக பண்ணுவீங்க. உங்களுடைய இதுக்கு பார்த்திங்கன்னா நெய் விளக்கு, குலதெய்வம், நம்பிக்கை நிஜமாகக்கூடிய வாரமாக அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா திருமணத்தில் இணை, குடும்பத்தில் ஒற்றுமை உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆறுதலாகவும் நிறைய நல்ல விஷயங்களும் உங்கள் ராசிப்படி வரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வேலை தேடுறீங்களா, கண்டிப்பாக வேலை நல்ல விஷயத்தில் கிடைக்கும். வேலையில் பிரச்சனைகள் இருக்கா, தடையாக இருக்கா, தொழில் தடையாக இருக்கா, வேலை தடையாக இருக்கா, அதெல்லாம் நீங்கிறதுக்கான ஒரு வாரமாக கண்டிப்பாக அமையும். அதே போல் காதல் தடையாக இருக்கா, நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பண வசதி ஓரளவுக்கு இருக்கும். அவ்வப்போது பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு, சில குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும். வீடு மனை வாங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நினைத்திருந்த போது அதெல்லாம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக அமையும். நான் வெகு நாட்களாக நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா சக்ஸஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயமும் நிறைய சக்ஸஸ் ஆகும். பழைய கடன்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவாக நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே போல் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியம் நிறையா உண்டு. வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்பொழுது எடுக்க வேண்டாம்,
ஸோ கவனமாக இருங்க. அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே சில முடிவு எடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ முக்கியமான சில விஷயங்கள் நல்லா ஏற்பட்டால் தகுந்தவர்களிடம் மட்டும் ஆலோசனை கேட்டு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு அதே போல் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும், அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும், நீதித்துறை பதிவுத்துறை எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும், கல்வித்துறையில் முக்கியமாக சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு வாரமாக அமையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும். வண்டி வாகனங்களில் பெண்கள் கவனமாக போகணும், கவனமாக வரணும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்க வேண்டும். இந்த ஈகோ பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். யாரையும் நம்ப வேண்டாம். தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த தொழில் விஷயத்தில் நான் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நல்லது. நோய் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மார்பு சளி, ரெண்டாவது லங்ஸ் ப்ராப்ளம், கிட்னி சம்மந்தமானது, டயாலிசிஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். மூட்டு சம்மந்தமானது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவிகள் படிப்பு நல்லா சிறப்பாக இருக்கும். படிப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிறைய நல்ல சூழ்நிலைகள்லாம் ஜாதகத்தில் நல்லா வரக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். கண்டிப்பாக அடுத்தது உங்களுக்கு நல்ல பலன்களும் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி இதுவே சில பேருக்கு அப்படியே என் ஜாதகத்தில் என் குடும்பத்தில் இது எனக்கு நடந்ததுங்கன்னு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருப்பாங்க. ஆனால் நான் சொல்லியிருக்கேன், உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, ஜென்ம ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து முதலீடு பண்ணுங்கள். பெண்களுக்கு வேலை தொழில் விஷயங்களில் நான் சொன்ன மாதிரி கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசியில் நிறையா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாத கொஞ்சம் மதிப்பு மரியாதை இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சில விஷயங்கள் சரியாகும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். சிவாலயம் போயிட்டு வாங்க, சிவபெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். போன வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடகராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழப்புக்கள், பிரச்சனைகள், நம்பிக்கை துரோகம், எதிரிகள், பொறாமை, ரெண்டாவது வந்து ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள், நிறைய கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காதல் தொடர்பான சில பிரச்சனைகள், குடும்ப தகராறு, சந்தேகம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுவும் மட்டும் இல்லாத சில பேருக்கு இந்த நகை சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறி கொடுத்தது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆட்களுக்கு பணம் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்து அது மூலமாக நிறைய பிரச்சனைகள். இன்றைக்கும் சில கடகராசி பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய கமிட்மெண்ட்ஸு, அகலக்கால் வச்சு சில பேருக்கு நிறைய கடன் கமிட்மெண்ட்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இதெல்லாம் கடகராசிக்கு போன வருஷத்தில் நடந்தது. இந்த வருஷத்துலேயும் சில விஷயங்கள் தொடர்ந்துருக்கு. ஜன்ம எதிரி மாதிரி சில விஷயங்கள் தொடர்ந்துருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக அமையும். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்த்து அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்னென்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி சிறப்பாக இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையிலான பொது பலன்கள், வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய பொது பலன்கள். வார ராசி பலனில் எப்படி இருக்கும், கோச்சார ரீதியாக எப்படி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன், குரு, அதே போல் கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய், கேது, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் வரைக்கும் ஜாதகத்தில் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இப்போ மீனத்தில் சனி வந்திருக்கார். ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா சொல்லும் செயலும் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும். ஏன்னா இதே தான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள். இந்த கட்டத்தை வைத்து பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது முழுக்க பொது பலன்கள் தான். என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க, சுவாமி சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கிறது, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு. சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு இருக்குது. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இது நடக்குமா? நான் மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் விருப்பப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் வெளிநாடு போவேனா, நான் இங்கேருந்து தான் பணம் சம்பாதிப்பேனா, கம்பெனி மாறுவேனா, இதே கம்பெனியில் நிறையா வேலை செய்வேனா, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மற்றதெல்லாம் எப்படி இருப்பாங்க, தாத்தா பாட்டி மாமா அத்தைமார்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள் சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்குமா என்ன, இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை, ஜென்ம ஜாதகத்தை பார்த்து முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லிக்கிறது எல்லாமே பொது. அப்பா ஜென்ம ஜாதகம்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணணும், எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நன்னா இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது. நம்மளுடைய பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது. அதை எங்கே கழட்டி வைக்கணும்,
பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது, சுமந்துன்னு இருக்கோம். பாவ மூட்டை சுமக்காமல் இருக்கோமா, சுமக்கிறோம். இந்த பாவ மூட்டையை எங்கே கழட்டி வைக்கிறது? இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோமா, இந்த செல்ஃபோனை எங்கே யூஸ் டவர் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுறோம். டவர் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடுறோமா? டவர் இருக்கிற இடத்த தேடி ஓடுறோமா? அங்கே நின்று அந்த இடத்துல நின்று பேசுகிறோமா? உண்மையா? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா? டவர் இல்லாத இடத்துல போய் பேச முடியுமா? டவர் இருக்கிற இடத்துல தான் பேசுவோம். அதாவது நம்ம ஜாதகத்தில் இந்த கோவிலுக்கு தான் போய் நம்ம பரிகாரம் பண்ணணும்னா அந்த கோவிலுக்கு தான் நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் இறங்கினா தான், அந்த இடத்துல போய் உங்கள் பாவ மூட்டையை இறக்கி வச்சா தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். டவர் இருக்கிற இடத்துல தான் ஃபோன் பேச முடியும். டவர் இல்லாத இடத்துல ஒன்றுமே இருக்காது, லைனே காட்டாது, ஒன்றுமே இருக்காது, ஜீரோவாக இருக்கும். ஹலோன்னா கூட கேட்காது. தெரியும்ல உங்களுக்கு? இதுதான் இதுக்கு உதாரணம். உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கழட்டி வைக்கணுன்னா உங்களுக்கு உரிய கோவிலுக்கு நீங்கள் போங்க. உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கழட்டி வச்சுட்டு நிம்மதியாக வாங்க, சந்தோஷமாக வாங்க. இதுதான் என்னுடைய விஷயம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, 9884530146. என்னோட டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார்னு இருக்கும். அப்பாயின்மெண்ட் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பேசுவாங்க. ஆஃபீஸ்லேருந்து பேசுவாங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜூம் காலில் வாங்க, ஒரு வீடியோ காலில் வாங்க, என்கிட்ட பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. சுவாமி எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க. வீட்டில் இப்போது நேரடியாக ஒரு காலத்தில் தேங்காய் வெத்தலை பக்குப்பழம்லாம் எடுத்துகிட்டு போய் தட்டில் வச்சு கொடுத்து, தேங்காய் வெத்தலை பக்குப்பழம், பூ, கல்யாண ஜாதகமாக தான் மஞ்சள் வச்சு கொடுத்து, எல்லாம் தட்டில் வச்சு கொடுத்து தட்சிணை வச்சு நம்ம ஜாதகம் பார்ப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு கை, இது 2 கை, இது 3வது கை ஆகிடுது. வேறு வழி இல்லை. இப்போ இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஏன் ஆன்லைனில் பூஜையை பண்ணி வைக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காங்க அமெரிக்காவில் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறாங்க ஜூம் மீட்டிங்கில், வீடியோ காலில். பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சுட்டிங்களா, ஆத்மதத்துவாய சுவாகா சொல்லுங்கன்னா இங்கே சொல்கிறேன், அங்கே பண்ணுறான். நடக்குதா? அதனால் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்குறோம். குடும்பத்தோடு உட்காருங்க, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லோரும் ஒரு நோட் பேனாக எடுத்து வச்சுக்கோ, நோட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமி பார்க்கலாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னா மனசுக்கு திருப்தி ஆகிடும், சந்தோஷம். என்னை நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை நான் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.